வணக்கம் ட்ரேடர்ஸ். நாளைக்கு ஈரோடில் நான் ஸ்மார்ட் மணி கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இன்னும் சில சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கு ஒர்க் ஷாப்பில் சந்திக்கலாம். அண்ட் இதுக்கான லொக்கேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி இந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா என்னதான் குளோபல் கியூஸ் பயங்கர பாசிட்டிவாக இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி அந்தளவுக்கு சோபிக்கலை. ஒரு 20 பாயிண்ட் மாதிரி கேப் அப் காமிச்சிக்கிட்டு இருந்தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 20 பாயிண்ட் ரேஞ்சில் தான் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரங்க இன்றைக்கி நான் கன்சாலிடேட் தான் ஆக போகிறேன், இன்றைக்கி நான் பெரிய செல்லிங் ப்ரெஷர்லாம் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் டேலோ பிரேக் ஆனது தான் மிச்சம். வித் ஃபேர் வேல்யூ கேப்போட ஆச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகி நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போய் தான் முடிஞ்சு. கிட்டத்தட்ட 718 லோ வரைக்கும் போச்சு. பட் இங்கே பாருங்கள், இந்த கரெக்டாக 1:50க்கு ஒரு மிகப்பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள் 3 மணி கேண்டில் இதோட முடியுது. 3 மணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா செமையான ப்ராஃபிட் புக்கிங்கில் அகைன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஏன் இந்த 30 மினிட்ஸில் மட்டும் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய கேண்டில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க. கிட்டத்தட்ட 65 பாயிண்ட் மேலே போயிருக்கு வெறும் 30 மினிட்ஸில். அதுவும் 3 மணிக்கு எக்ஸ்பைரி டேன்ற மாதிரிங்க. டே முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு யூஎஸுடைய மிக முக்கியமான இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படிங்கிறது வருது. ஃபெட் மீட்டிங்குடைய அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. இது நம்ம நினைக்கிற மாதிரி வரலன்னா என்ன பண்ணுறது? சப்போஸ் மார்க்கெட் மேலே போயிட்டா என்ன பண்ணுறது? சரி, இன்னைக்கு ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவந்தோ இன்னைக்கு மேலே போகிறதுக்கான இதே இல்லை, மார்க்கெட் கீழே விழுறதுக்கு தான் அதிக ப்ராபபிலிட்டி இருந்துமே லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஷார்ட் கவரிங்க்கு மிக முக்கியமான காரணம் இந்த டேட்டா தான். ஸோ இந்த டேட்டாவும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு அடுத்த வாரம் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால மண்டே அன்றைக்கி நம்ம பார்க்கணும் இந்த டேட்டா நம்ம மார்க்கெட்டை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத. பட் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு பியரிஷான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருந்துச்சு, நம்ம பேசியிருந்தோம் பார்த்தீங்களா. அது இன்னைக்கு ட்ரெண்ட் ரிவர்சலையே உண்டாக்கிருச்சுங்க. நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பியரிஷாக மாறிவிட்டது. இந்த கேண்டிலை தாண்டி இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகூர்த் ட்ரேடிங் அப்போ வந்தது, அது கொஞ்சம் லோ வால்யூமாக இருந்திருக்கும். ஸோ இது அதை விட ஒரு கன்வின்சிங்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்கும். ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் வெறுமனே நீங்கள் இந்த இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். 25,825 தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதுக்கிட்டையும் பாருங்கள், ப்ரைஸ் ரொம்ப நேரம் இதை உடைக்க முடியாமல் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அகைன் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த 797 அப்படிங்கிற இந்த லெவலுமே. ஸோ நமக்கு கொஞ்சம் தெரியும்ல. ஸோ டியூஸ்டே அன்னைக்கு பெரிய வால்யூம் இருக்காது, எஃப்ஐடியோட பார்ட்டிசிபேஷன் பெருசாக இருக்காது. அதனால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பெருசாக நமக்கு சொல்ல முடியாது. அதன் காரணமாக ஓகே இதை தாண்டா பார்த்துக்கலான்னு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதை தாண்டும் போதே கரெக்டாக பாருங்கள், இதை லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து இருந்தான். ஸோ ஒன்ஸ் எப்போ இந்த கேண்டில் இந்த 1.25 to 2.25 கேண்டில் இதை தாண்டி கன்வின்சிங்காக க்ளோஸ் வச்சுச்சோ அப்போவே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். அண்ட் நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம், இன்னைக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலுங்க. அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் இந்த இடத்துல இருக்க போகிற ஃபேர் வேல்யூ கேப்பை உருவாக்கிருச்சு. ஏன்னா இன்றைக்கி டே ப்ராக்ரஸ் ஆகி முடிஞ்சாதானே தெரியும் இது உருவாகிருக்கா இல்லையா. சப்போஸ் இன்றைக்கி மார்னிங்கே மார்க்கெட் போய் 26,000 டச் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பே வந்திருக்காது. ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் வர்றது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அது வந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு ஃபார்ம் ஆன 2 கேண்டிலுமே பார்த்திங்கன்னா 2 ஃபேர் வேல்யூ கேப்பை உருவாக்கியிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷான விஷயம் தான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துட்டாலே ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது தான் வச்சுக்கோங்களேன். ட்ரெண்ட் ரிவர்சல் மார்க்கெட் பியரிஷாக மாறிடுச்சு. அது உங்களுக்கு விசிபிளாக சார்ட்லேயே தெரியுது பாருங்கள். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. ஹையர் ஹைன்னு சொல்ல முடியாது, ஹை மட்டுமே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோயரில் வந்திருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரிஷாக மாறிடுச்சுங்க. அண்ட் அது மட்டுமா, இப்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நிஃப்டி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டுச்சுன்னு பார்த்தோம், 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டுச்சுன்னு பார்த்தோம். அண்ட் 1 டே டைம் ஃப்ரேமில் ஸ்விங் பாயிண்ட்டையும் கிரியேட் பண்ணியிருக்குங்க.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விங் பாயிண்ட் 26,108 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாக க்ரியேட் ஆயிருச்சு. சப்போஸ் இன்னொரு கேண்டிலுமே வந்து இதுக்கு கீழே 26,105 கீழே க்ளோஸ் வைக்கும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் பாயிண்ட்டாக டெய்லி டைம் ஃப்ரேமில் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கொஞ்சம் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்களேன், இது வந்து ஒரு வீக்லி கேண்டிலுங்க. இந்த வீக்லி கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே தான் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிக்கு. என்ன விஷயம்னா இந்த கேண்டிலுக்கு கீழே அவன் க்ளோஸ் வச்சிருந்தானா, அதாவது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 781க்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்தான்னு வச்சுக்கலாம், பயங்கரமான பியரிஷ் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப் ஃபில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அவன் எத்தனை பாயிண்டில், வெறும் ஒரு 15 பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ ஈவன் தோ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பியரிஷாக மாறினாலும் இன் ஹையர் டைம் ஃப்ரேம் இன்னுமே வந்து புல்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வீக்கோட ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஃபர்தராக நல்லதொரு செல்லிங் ப்ரெஷரை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மொமெண்டம்ங்கிறது பியரிஷாக இருந்துச்சு, இன்றைக்கி ட்ரெண்டே பியரிஷாக மாறிடுச்சு. ஸோ ஃபர்தராக இந்த டே லோ அப்படிங்கிறத உடைக்கப்பட்டால், அதாவது இன்னைக்கான லோ 716ங்கிறத உடைக்கப்பட்டால் ஃபர்தராக இன்னும் நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடுவோம். நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ரொம்ப கொடூரமாக மாறி இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம நிஃப்டிக்கு சொன்ன எல்லா விஷயங்களுமே அப்ளிகபிளாக தான் இருக்கும். பட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்ளிகபிளாக இருக்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்களேன். பேங்க் நிஃப்டி ஒரு நிமிஷம் இந்த ட்ராயிங்கில் டெலிட் பண்ணிடுறேன். பேங்க் நிஃப்டி இந்த வீக்குக்கு உள்ளே வந்துட்டான், விச் மீன்ஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹை. ஸோ இதோட க்ளோஸுங்கிறது அது கீழே வரல, பட் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டான். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இந்த லோ அப்படிங்கிறது பிரேக் ஆகும்போது நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியும் அதே தான், இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே இந்த 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் தான் ரிவர்ஸ் ஆகி வந்துச்சு. அண்ட் அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி கீழே வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வரும்போதே இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் விட்டான், பட் இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ண காரணத்தினால உங்களுக்கு ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆகாமல் இது ரெஸ்பெக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லதொரு செல்லிங் ப்ரெஷரை பேங்க் நிஃப்டிலையுமே எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த ரெஸ்பெக்ட் இதையுமே தாண்டி சப்போஸ் ஃபார் ஒன் ஆஃப் த ரீசன் ஒரு 4 ஹவர் கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதுன்னா நம்ம மார்க்கெட்டை அசைக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோ ஒரு பயங்கரமான பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஷார்ட் டேர்மில் பெரிய செல்லிங் ப்ரெஷர்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பியரிஷாக இருக்குது. இந்த பியரிஷ்னஸ் கண்டினியூ ஆகணும்னா இஃப் இன்கேஸ் ஏதாவது மார்க்கெட் மேலே போனாலோ கேப் ஆனாலோ இந்த 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் ஆகணும். ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே ஃபேர் வேல்யூ வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிருக்கான், லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சிருக்கான். ஸோ மேலே போகும்னு நினச்சி எல்லாத்தோட ஸ்டாப் லாஸையும் கொண்டு போயிருக்கான். ஸோ எவ்வளோ தூரம் கீழே போவோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து மிட் கேப் நிஃப்டிங்க. மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பேர் டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி கடந்த சில வாரங்களாகவே மிட் கேப் வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சிங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பெருசாக கீழே விழல. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் அதோட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் சூப்பராக இந்த 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆல்ரெடி வந்து போட்டாச்சு. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான், அதாவது நேற்றே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் வந்துருச்சு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது கூட மிட் கேப் நிஃப்டியில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பியரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. விக்ஸும் பியரிஷாக முடிஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் மார்க்கெட் மேலே ஏற 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 எதுக்குடா மேலே போகிறீங்கன்னு நான் மட்டும் கேட்கல, விக்ஸும் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கின உடனே ஓகே பரவாயில்ல, அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் ஓகே இது வந்து நார்மல் கரெக்ஷன் தான், இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போனதுக்கு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டோ ரிவர்ஸலோ வேணும், அதற்கான ஒரு மூவ் தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கூல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் செலக்டில் நடந்த விஷயங்கள். அட்வான்ஸ் டிக்ளைன் இன்றைக்கி மார்னிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 40க்கு 10ங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ப்ராக்ரஸ் ஆக தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மாறி வந்துச்சு. ஸோ இன்றைக்கி முடியும் போது 35 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆகும், 14 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகவும் முடிஞ்சிருக்குங்க. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து க்ரூட் ஆயில் பக்கம் போயிடலாம்.
ஸோ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் க்ரூட் ஆயில் புல்லிஷாக இருக்குது, சம் இஷ்யூஸ். ட்ரம்ப் தான் இங்கேயும் க்ரூட் ஆயிலுக்கும் தலைவன் ட்ரம்ப் வந்துட்டான். நான் இல்லாத இடமே கிடையாது, மார்க்கெட் மேனிப்புலேட்டர்னால் அது நான் தான், உண்மையான ஸ்மார்ட் மணியே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் விளையாண்ட விளையாட்டில் ரஷ்யாவுக்கு போட்ட போடால அந்த ஆயில் சம்மந்தமாக சில விஷயங்களை மிரட்டியிருக்காரு. அதன் காரணமாக ஆயில் ப்ரைஸஸ்லாம் எகிரிச்சு. டெக்னிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 57.71 தானோடனே புல்லிஷாக மாறிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன எல்லா புல்லிஷ் ஃபார்வர்டுக்கு அப்புறம் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே தான் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இருக்க ஒரு பியரிஷ் ஃபார்வர்டுக்கு அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி மேலே போச்சு. அண்ட் இப்போது இந்த இடத்துல இருக்கிற ஃபார்வர்டுக்கு அப்போல சுற்றிக்கிட்டு இருக்கு. சிவமி கொஞ்சம் இப்போது நம்ம எல்லாத்துக்குமே இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் க்ரீன் அண்ட் ரெட் கேண்டில்ஸ். ஸோ இங்கே க்ரீன் கேண்டில்ஸும் இருக்குது, ரெட் கேண்டில்ஸும் இருக்குது. ஒரு ப்ராப்பரான ட்ரெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜ் ஆகி போயிருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த ஹை தாண்டப்படும் போது நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் கண்களுக்கு தெரியவில்லை இன் க்ரூட் ஆயிலுங்க. அடுத்து அப்படியே கோல்டு பக்கம் போயிடலாங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் இல்லாமல் இன்னுமே அக்குமுலேஷன் ஃபேஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒன்றா இந்த ஃபேர்வேலி கேப்புக்கு போகணும், ஆர் இந்த ரெண்டு நம்ம நேற்று பேசின அதே விஷயங்கள் தான். ஒன்றா 403க்கோ இல்லை கீழே 3943க்கோ போகணும், ஆர் இந்த ஃபேர்வேலி கேப்புக்கு போகணும். இதுக்கு ரெண்டுக்கும் போகாமல் உள்ளே இருக்கும்போது தேர் இஸ் நோ கிளியர் ட்ரெண்ட் இன் கோல்டு. அவாய்டுங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இதாக மாறி இருக்குது, பியரிஷாக மாறி இருக்குது கோல்டில். உங்களுக்கு ட்ரெண்ட் இன்னும் பியரிஷாக மாறல. இன் டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். பட் சில்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் பியரிஷாக மாறிடுச்சு. இந்த ஃபேர்வேலி கேப்பில் ரெஸ்பெக்ட் ஆகி கீழே போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்டே பியரிஷாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஷார்ட்டர் டைமில் சில்வரில் உங்களுக்கு நம்ம செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஐ திங்க் இது 4 ஹவர்லேயே கூட லிக்விடிட்டியாக இருந்திருக்கணும். எஸ், இது 4 ஹவர்லேயே இருந்த லிக்விடிட்டி தான் இது. அதை ஸ்வீப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஆர் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேமில் ஃபேர்வேலி கேப்பை போட்டு நல்ல ரெஸ்பெக்டாக கீழே போயிட்டுருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு செட்டப் தான். அந்த செட்டப் இப்போ கண்டினியூ ஆகி கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு லிக்விடிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டும் சரி இந்த பாயிண்ட்டும் சரி, இது 47.66 ஆர் 47.47 இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு லிக்விடிட்டி. இந்த 2 பாயிண்ட்டுக்கு போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுதா இல்லை அதை பிரேக் பண்ணி கீழே போகுதாங்க, அதை பொறுத்து தான் ஃபர்தராக வர கண்டினியூ சொல்ல முடியும்னால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் நல்ல பியரிஷான ஒரு மொமெண்டமில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஃபர்தராக கீழே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஃபைனலாக பிட்காயின் இந்த 4 ஹவர் டைம் நம்ம நேற்று பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஃபேர்வேலி கேப் வந்தால் மட்டும் பத்தாது, அது ரெஸ்பெக்டும் ஆகணுன்ட்டு அது ரெஸ்பெக்டும் ஆகிருக்கு. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நிறையா 4 ஹவர் ஃபேர்வேலி கேப்ஸை போட்டு மேலே தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து ஈவினிங் இந்த டேட்டா கண்டிப்பாக 6 மணிக்கு வருது. 6 மணிக்கு வர இந்த டேட்டா கண்டிப்பாக மொத்த குளோபல் மார்க்கெட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் கிரிப்டோவும் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ மணி 4, 6 மணினா 2 மணி நேரம். அது வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். பிகாஸ் நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த இடத்துல பெரித்தனமாலாம் ஒர்க் ஆகாது, கொஞ்சம் வால்டாலிட்டி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு ஃபர்தராகவே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ்னஸ் இருக்குது அப்படிங்கும்போதே ஒரு முடிவு எடுக்கலாம் பிட்காயினை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸு லிக்விடிட்டி. இங்கே பாருங்க, ஏகப்பட்ட விக்கு இந்த இடத்துல இருக்குது, தாண்டவே முடியல இந்த ரேஞ்ச். ஒரு 1,13,630 ஒரு 930 ஒரு 1,14,000 சொல்லிக்கலாமே, அந்த ரேஞ்சை தாண்ட முடியாமல் ப்ரைஸ் கஷ்டப்பட்டு இருக்கு. இதை தாண்டினா தான் ஃபர்தராக ஒரு நல்லதொரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அஸ் ஆஃப் நவ் மொமெண்டம் அப்படிங்கிறது புல்லிஷாக மாறி இருக்குது. ஃபேர்வேலி கேப்லாம் போட்டு மேலே போயிட்டுருக்கு. பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபர்தராக இது ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கீழேயோ மேலேயோ ஏதோ ஒரு சைடு எனக்கு தெரிஞ்சு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஐ திங்க் நம்ம எல்லாமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் பல்காரத்தை ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.